ஹல்லேலூயா. எதுவுமே சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எல் பிராஷிம், பிரேஷ் அப்படின்னா தடைகளை உடைக்கிறவன், தடைகளை உடைக்கிறவன். ஆண்டவருடைய நாமம் எல் பிராஷிம். தாவீது சொல்றான், என் எதிரிகளை எல்லாம் தண்ணீர் உடைந்தோடுகிறது போல ஓட வச்சிங்க. அதனால தான் அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறான், எல் பெரஷிம். பெரேஷ், பெரேஷ் அப்படின்னா தடைகளை உடைக்கிறவன். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாம் பிசாசு தடுத்து வச்சிருக்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உடைச்சி கொண்டு வருவேன். நான் உடைச்சி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணியை கர்நாடகா காவேரியில் தடுத்து வச்சிருக்கு. ஒரு வெடி வச்சு அணையை உடைச்சா தண்ணியெல்லாம், அதை மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அணை போட்டு வச்சுக்கிறான். கர்த்தர் வெடி வச்சு உடைப்பார். அல்லேலூயா. தடைகள்லாம் உடைஞ்சு உங்களுக்கு வரும். இன்றைக்கி செய்தி தலைப்பு பிரேக்கர். சொல்லுங்க, பிரேக்கர். நம்ம கூட யார் இருக்கிறா? பிரேக்கர் இருக்கிறார். கதவை தட்டுவார், திறக்க சொல்லுவார். திறக்கலைன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சீல்ட் பெல்ட்டை போட்டுடுங்க, செய்தி கேட்க ஆயத்தமாயிருங்க. அல்லேலூயா. வாங்க என் கூட சேர்ந்து ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22:17 வாசிங்க. 17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஓகே, கேளுங்க. உன் சந்ததி சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிக்கும். ஆங்கிலத்தில் யுவர் டிசெண்டன்ட் வில் possess the gate of enemies. சத்துருக்களுடைய கதவுகளை, வாசல்களை. கரெக்டாக இருக்குது தமிழில். விவிலியத்தில் போட்டிருக்குது, உன்னுடைய பிள்ளைகள் பகைஞருடைய பட்டணங்களை கைப்பற்றுவார்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ கேட், வாசல்ங்கிற தலைப்பில் பேசுகிறேன், கவனிங்க. இங்கே இருக்கிற சிலருக்கு ஆவியானவர் தீர்க்கதரிசனமாக நேரடியாக பேசுவார். இந்த செய்தி முடியும் பொழுது உங்கள் கையில் ஆண்டவர் சாவியை கொடுப்பார். கை தட்டுங்க. அல்லேலூயா. என்ன கொடுப்பாரு? சாவியை கொடுப்பார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய ஜெப வாழ்க்கை உங்களோடு முடியாது, உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சபையில் இங்கே ஆராதிக்கிறீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைங்களை, உங்கள் பேர பிள்ளைங்களை கர்த்தர் சந்ததிகள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிக்கும்படி செய்வார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுறனால, ஆராதிக்கிறனால உங்கள் வாழ்க்கையோடு உங்கள் ஆசீர்வாதம் முடிஞ்சு போகாது. உங்களை வரைக்கும் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு கிடையாது. நீங்கள் இன்றைக்கி சபையில் நின்று ஆராதிச்சிங்க பார்த்தீங்களா, இதுக்கு பிளெஸ்ஸிங் எங்கே இருக்குன்னா உங்கள் பேரன் என்கவுண்டர் ஆகும், ஆண்டவரோடு சந்திப்பு நடக்கும். அதான் இந்த செய்தியில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஆகையால் பைபிள் போட்டுக்கு பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னைய பெருக பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு அவர் சொல்ல, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள், பகைஞரினுடைய பட்டணங்களை கைப்பற்றுவார்கள். வெறும் வாசல் கதவு மட்டுமல்ல. ஆகையால நீங்கள் தேவனை ஆராதிப்பது வேஸ்டாக போகாது. ஆமே சொல்லுங்க. என் வாழ்க்கையே பஞ்சராக இருக்கு பாஸ்டர், என் பிள்ளைகளை பற்றி பேசுகிறீங்களே, டோன்ட் வரி. பரதேசி மாதிரி தான் ஆபிரகாம் போன இடத்துலாம் பலிபீடம் கட்டினான். எந்த இடத்துல பலிபீடம் கட்டினானோ அந்த இடத்துல யாக்கோபை சந்திச்சார், பெருக வச்சார். ஆகையால் சில நேரங்கள் நீங்கள் ஆராதிக்கிறதுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் எதிர்மறையாக இருக்கலாம் சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் சூழ்நிலைக்கு அப்பால் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த கேட் அப்படின்னா என்னதுன்னா, வாசல் அப்படின்னா இங்கே தான் எல்லாமே உள்ளே வரும், எல்லாமே வெளியே போகும். இது ஒரு பட்டணத்தினுடைய முழு பொறுப்பு இந்த கேட்டில் இருக்குது. இந்த பட்டணத்துக்குள்ளே போய் எதாவது எடுக்கணும் அப்படின்னா அந்த கேட்டை தாண்டி தான் உள்ளே போக முடியும். ஆகையால் இந்த கேட்டை சுதந்திரிப்பார்னு சொன்னால் அந்த முழு பட்டணத்தையும் சுதந்திரிப்பதுக்கு அடையாளம் தான் வாசல்களை சுதந்திரிப்பது. அதனால தான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் பட்டணங்களை கைப்பற்றுவார்கள் வருது, வாசல் வரல. அப்போ இந்த கேட்டை பிசாசு அடைச்சி வச்சிருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு வர வேண்டிய நிறைய ஆசீர்வாதத்தை பிசாசு பூட்டி வச்சிருக்கிறான், கட்டி வச்சிருக்கிறான். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு.
430 வருஷம் முன்னாடி ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க 430 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. அவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது நீங்கள் போங்க, பாலும் தேனும் ஓடுற தேசத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டாரு. பிரயாணப்பட்டு வர்றாங்க. என்ட்ரி பாயிண்ட் எரிகோ. எரிகோ அவர்களுக்கு முன்பதாக எப்படி இருந்தது? அடைக்கப்பட்டிருந்தது. சில நேரம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை கூட சாத்தான் நீங்கள் அடையக்கூடாது என்பதற்காக அடைச்சி வச்சிருக்கிறான். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஏங்க கர்த்தர் அந்த தேசத்தை தருவேன்னு சொல்றாரு. கானான் உனக்கு தான் சொன்னாரு, சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா வாசல் எப்படி இருக்குது? அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே வரவும் இல்லை. உங்க சிலருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. ஒரு அவுட்புட்டும் இல்லை, ஒரு இன்புட்டும் இல்லை. அப்படியே டம்மியா இருக்குது. ஒரு ப்ராக்ரஸ் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை. இப்படி முட்டு சந்தில் அடைக்கப்பட்டது போல இருக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு தெரியுமா? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்டிருந்த வாசல் இருந்தா, இந்த வாசலை பிடிச்சிட்டா பட்டணத்தையே பிடிச்சதா அர்த்தம். இந்த வாசல்ல தான் எல்லாமே மேட்டர் இருக்குது. எது உள்ள வரனாலும் வாசல் தான், எது வெளியே போனாலும் வாசல் தான். வாசலை பிடிச்சிருப்போம். அந்த பைபிளில் உள்ள பழைய கலாச்சாரத்தை கொஞ்சம் போய் பாருங்க. ஊர் என்ட்ரி பாயிண்ட்ல தான் அந்த மூப்பர்கள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. பஞ்சாயத்து நடக்கும், நாட்டாம உட்காந்துருப்பார். ஒரு மரத்தடி இருக்கும். எந்த ஊருக்குள்ளே போனாலும் என்ட்ரன்ஸில் ஒரு மரத்தடி இருக்கும். அங்கே தான் ஊர் பெரியவங்களாம் உட்காந்து, அங்கே தான் எல்லா வழக்கும் பஞ்சாயத்து நடக்கும். ஊரில் நடக்கிற எல்லாமே அங்கே தான் தீர்ப்பு கொடுக்கப்படும். ஸோ அந்த வாசலை பிடிச்சிட்டா ஊரே பிடிச்சலாம். அதுதான் கொள்கை. பைபிளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா போவாஸ் வந்து அந்த ஊர் வாசலில் வந்து மூப்பர்களோடு பேசி தான் அந்த ரூத்துடைய குடும்பத்தை அவன் என்ன பண்ணுறான்? காப்பாற்றுறான். ஸோ எல்லாமே இந்த பட்டணத்தின் வாசலில் தான். இன்றைக்கி எப்படி சட்டசபை, பாராளுமன்றம் எல்லாவற்றையும் இந்த நாட்டினுடைய காரியத்தை தீர்மானிக்கிறதோ, அதே போல் அன்றைக்கு ஊர் வாசல்களோட மூப்பர்கள் தான் அந்த பட்டணத்தினுடைய எல்லா தலைவிதிக்கும் பொறுப்பாளி. கர்த்தர் சொல்றாரு, அந்த வாசலை நீ பிடிப்ப. அல்லேலூயா. அந்த வாசலை பிடிச்சா எதை பிடிச்சாச்சுன்னு அர்த்தம்? பட்டணத்தை பிடிச்சாச்சுன்னு அர்த்தம். ஸோ அதிகாரம், வார்த்தைகள் நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு கதவுகள் திறக்கும். அல்லேலூயா. ஸோ நிறைய இருக்குது, நான் வேகமாக போகிறேன். அதே வசனத்தில் மத்தேயு படிச்சிங்களா? இதுக்கு முந்தின வசனம் 18ஆம் வசனம் போடுங்க. அதில் என்ன போட்டு? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது? மேற்கொள்வதில்லை. இங்க ஒரு வாசல் இருக்குது. இது என்ன வாசல்? பாதாளத்தின் வாசல். உன் சந்ததியார் சத்துருவின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்ச பொழுது பாதாளத்து வாசலை செஞ்சாரு, அடிச்சு துவசம் பண்ணிட்டாரு. ஆகையால நீ போய் பாதாளத்திலிருந்து ஒரு ஆத்துமாவை நீ ரட்சிக்கும் பொழுது அந்த வாசல் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு நினைச்ச முடியாது, மேற்கொள்ள முடியாது. அப்போ சத்துருக்களின் வாசலை சுதந்திரிப்பேன்னு சொன்னா, சாத்தான் உங்கள் குடும்பத்திலே பிடித்து வைத்திருக்கிற நபர்கள், ஃபினான்ஸ், ஹெல்த், பீஸ், சமாதானம், தெய்வீக சுகம், செழிப்பு, இதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்க அந்த பாதாளத்தின் வாசல் ஆண்டவர் உடைச்சிருக்கிறாரு. நீ போய் அதை கட்டும் பொழுது, அதை விடுவிக்கும் பொழுது எதுவும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. பாதாளத்தின் திறவுகோல் இப்ப யார் கையில் இருக்குது? எங்க இருக்குது? வெளிப்படுத்தல் நீங்க படிச்சீங்கன்னா அவர் முதல்ல எடுத்தவொன்னு தான் சொல்றாரு, மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோலை 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இங்க ஒரு சாவி பாருங்க. அங்க பரலோகத்தின் சாவியை உன் கையில தர்றேங்கிறாரு. இங்க பாதாளத்தின் சாவி யார் கையில் இருக்குது? இயேசு கிறிஸ்து கையில் இருக்குது. ஆகையால உங்க வாழ்க்கையில பிசாசு எதை அடைச்சாலும் நீங்கள் இயேசுவின் நாமத்தை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? திறக்கலாம்.
இது அடைக்கப்பட்ட வாசலை. அடுத்தது, சில வாசலை திறக்க முடியல பாஸ்டர், சில வாரத்தில் திறக்க முடியல அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன்? திறந்து பார்த்துட்டு ஆண்டு திறக்க முடியல, அப்படியா நான் வர்றேன், வரார். மீகா 2:13 வசனத்தை. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தமிழ்ல நாகரிகமா இருக்குது, ஆங்கிலத்தில் பிரேக்கர். யாரு பிரேக்கர்னா? முதல்ல மரியாதையை சாவி போட்டு திறந்து பார்ப்பாரு, திறக்கலன்னா ஓங்கி அந்த படத்தை போடுங்க சார். ஆண்டவர் யார் தெரியுமா? மரியாதையா சாவி போட்டு திறந்து பார்ப்பாரு, திறக்க முடியலன்னா கையத்தட்டு. தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்னால போறாரு. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அவர்கள், நீ டிஸ்பிளே பார்த்து வாசி வச்சு நீ பைபிளை திறக்கிறது. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். திறக்காத கதவுக்கு என்ன பாச சொல்யூஷன்? என்னது? அடிச்சு ஓட்ட, துமிசம் பண்ணு, சமட்டி தான் பேசும். முன்னாடி ஒரு நாள் சைக்கிள் வச்சிருந்த காலங்களில் ஒரு தடவை சைக்கிளை பூட்டிட்டேன், சாவியை தொலைச்சிட்டேன். தொலைச்சோடனே நான் மணிகிட்ட சொன்னேன், மணி சாவி தொலைஞ்சி போச்சு, வச்சேன் திறக்க இல்லை, வரேன் பாஸ்டர் அப்படின்னா. வந்தான், வந்து எதை சுற்றி எடுத்து, ஓஹோ இப்படிலாம் திறக்க முடியுமா? அப்போ தான் எனக்கு இப்படிலாம் டெக்னிக் நமக்கு தெரியவே. ஒரே அடி என்ன செஞ்சுது? நிரந்தரமாக திறந்துச்சு. அப்புறம் பூட்டவே முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை, இல்லை 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 உன் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 உன்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 உன் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 உன்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் துடைச்சார்னா உடைப்பார். தடைகளை உடைக்கிறவர். சொல்லுங்க, தடைகளை. இன்னைக்கு கர்த்தர் நீங்க முன்னேற முடியாதபடி நீ எப்படி எங்க எடுத்துடலாம் சொல்லி நல்ல கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து அடைச்சி வச்சிருந்தான் எரிகோ கோட்டை. எரிகோ கோட்டை ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் தர்றேன்னு சொல்லிட்டாரு. தர்றேன்னு சொன்ன ஆசீர்வாதத்தை அடைச்சி வச்சிருந்தான். ஆண்டவர் சொன்னாரு, ஸ்ட்ராட்டஜி நான் தர்றேன், 7 நாள் அமைதியாக சுத்துங்க, 7வது நாள் 7 தடவை சுத்துங்க. 7வது தடவை எப்படி செய்யுங்க? ஆர்ப்பரிங்க. ஆர்ப்பரித்த பொழுது அலங்கம் ஏங்க கேட் இல்லைங்க, காம்பவுண்ட் செவரே என்ன செஞ்சுது? தரைக்குள்ள போயிடுச்சு. அவங்க எல்லாரும் உள்ள போய் செஞ்சாங்க, பட்டணத்தை சுதந்தரித்தார்கள். நான் சொல்றேன், உங்களுக்கு வர வேண்டிய சுதந்திரத்தை சாத்தான் அடைத்து வைத்திருந்தால் கர்த்தர் அலங்கத்தை இடித்து விழ பண்ணுவார். கரங்களை தட்டி அல்லேலூயா. கோட்டை தாழ்பாள்கள் தெரித்து ஓடும், தகர்த்து போகும். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு புரியல, வாசிங்க. உங்களுக்கு ஒரு அனாயிண்டிங்கை தர்றாரு. அந்த அனாயிண்டிங் என்ன பண்ணு பார்க்குறீங்களா? ஏசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக சைரஸ் அனாயிண்டிங். என்ன அனாயிண்டிங் சொல்லுங்க? சைரஸ் அனாயிண்டிங். கிங் சைரஸ், அவன் யார் தெரியுமா? ஒரு பெர்ஷியன் கிங். ஹிஸ்டரி போய் படிச்சு பாருங்க. இஸ்ரவேலுடைய எருசலேமுடைய தேவாலயத்தெல்லாம் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் அதை சிறைப்பிடித்து தங்கத்தை வெள்ளியெல்லாம் கிலோ கணக்கில் அள்ளிட்டு கொண்டு போய் பாபிலோனில் தன்னுடைய அரண்மனை கஜானாவுக்குள்ளே வச்சு வெண்கல கதவு வச்சு இருப்பு தாழ்பால் போட்டு பூட்டி வச்சுட்டான். இப்போ அவனுக்கு பிறகு அவன் மகன் பெல்ஷாஷார் வர்றான். அந்த டைமில் சைரஸ், கிங் சைரஸ், இவன் பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்பதாக சொல்றாரு இப்படி ஒருத்தன் பிறப்பான். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க மேலே, அதுக்கு முந்தின அதிகாரம் கடைசி வசனம். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். அவன் யார் தெரியுமா? ஒரு ஜென்டைல் கிங், ஒரு அந்நிய ராஜாவை எனக்கு பிரியமானது செய்வான்,
என் பிள்ளைங்களை பாபிலோன் ராஜா ஜெயிலில் படிச்சு வைக்கும் பொழுது நான் டெலிவரரா பிரேக்கரா அவனை பயன்படுத்துவேன். அடுத்த வசனம், 1ஆம் வசனம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, 4ஆம் வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவன் ஒளிச்சு அடைச்சு கஜானாவுக்குள்ள வச்சிருக்கிறான், லாக்கருக்குள்ள வச்சிருக்கிறான், ஸ்ட்ராங் ரூம்ல வச்சிருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, வெண்கல கதவை உடைச்சு இருப்பு தாள முறிச்சு பொக்கிஷத்தை எடுத்து அந்தகாரத்தை, சாத்தானுக்கு ஒரு பெயர் அந்தகார லோகாதிபதி. உங்களுக்கு வர வேண்டிய ஃபைனான்ஸை எல்லாம் பிசாசு பிடிச்சு அடைச்சி வச்சிருப்பான். ஆனால் தேவன் ஒரு ஸ்பிரிட், ஒரு அனாயிண்டிங் தர்றாரு, சைரஸ் அனாயிண்டிங். அந்த அனாயிண்டிங் வரும்போது என்ன செய்யும்? வெண்கல கதவை உடைச்சி இருப்பு தாளை முறிச்சு, கரங்களை தட்டி அல்லேலூயா, உங்களுக்குரிய பொக்கிஷத்தை எடுத்து ஆண்டவர் தருவார். எத்தனையோ வருடங்களுக்கு இந்த பொக்கிஷம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு வர வேண்டிய எத்தனையோ வருஷங்கள் வர வேண்டிய ஆசீர்வாதம் தடுத்து வைக்கப்பட்டிருக்குது. ஆனா இன்றைக்கு ஒரு பிரேக்கர் உங்க வாழ்க்கையில வர்றாரு. அவர் வெண்கல கதவை உடைச்சி பொக்கிஷத்தை உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் இவ்வளவு பெரிய கேட்டு, ஏன் இவ்வளவு பெரிய கதவு, ஏன் வெண்கல கதவு, ஏன் இருப்புத்தாள்? பெரிய கதவு இருந்தா பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். கை தட்டுங்க. பெரிய கதவு இருந்தா பெரிய, உங்க வாழ்க்கையில் நீங்க யாராவது எனக்கு நான் முன்னேறபடி பெரிய தடை இருக்கு பாஸ்டர், பெரிய பிளாக் இருக்குது அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன், பெரிய திட்டம் உங்க மேல இருக்குது. அல்லையா, பெரிய நோக்கம் உங்க மேல இருக்குது. அதில் தான் பெரிய தடை இருக்குது. அந்த பெரிய தடையை உடைச்சு அந்த பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாரு. அல்லேலூயா. கெட் ரெடி. அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். ஆண்டவர் கதவுகளை உடைக்கிறவர். முதல்ல சொன்னேன், சாத்தான் அடைத்த கதவுகளை சாவியை கொடுத்து திறந்து தருவார். திறக்க முடியாதபடி பூட்டி வச்சிருந்தா உடைச்சி பொக்கிஷத்தை எடுத்து உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அடுத்தது, இது முக்கியமானது, சாத்தான் கதவை அடைக்கிறது மட்டுமல்ல, நிறைய பேர் அவங்களே அவங்க வாழ்க்கை கதவை அடைச்சி வைக்கிறாங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம், இன்னைக்கு அதற்கு ஒரு பதிலுக்கு சொல்ல போறேன். கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஏசாயா 60, 10, 11. அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். அடுத்த வசனம், உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனைகளை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். நல்ல கவனிங்க, பாதாளத்தின் வாசல் இருக்குது, பரலோகத்தின் வாசல் இருக்குது. சாத்தான் அடைத்த வாசலை பார்த்தோம், வெண்கல கதவை பார்த்தோம், இருப்பு தாளை பார்த்தோம். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு வாசல் இருக்குது, உங்க கேட்னு ஒன்று இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் உங்க கதவை நீங்களே பூட்டி வச்சிருக்கிறீங்க. அதனால தான் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர முடியல. அதனால தான் சொல்றாரு, ராஜாக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம், கிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ், கிங்ஸ் ட்ரெஷர்லாம் உள்ள வர்றதுக்கு இரவும் பகலும் வாசல் எப்படி இருக்கணும்? திறந்திருக்கணும். உங்க வாசல், உங்களுடைய வாழ்க்கை கதவுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி. இன்னைக்கு நிறைய பேர் உங்க வாழ்க்கையை நீங்களே பூட்டி வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரும் உள்ள விட முடியல, சாத்தான உள்ள முடியல. இன்னைக்கு அதனால தான் வொர்ஷிப்ல இப்படி கையை வைத்து ஆராதிக்கிறது வாசலை திறந்து நிற்கிறதாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவன் வந்து நன்மைகள் வரும்படி உங்களை நீங்களே திறந்து கொடுப்பது. அதனால தான் ஆறால கையை கட்டாத, ஆறால இப்படி நிற்காத சொல்றது காரணம்னா, உங்கள் இந்த ஒரு பொசிஷனை சொல்றாங்க. இப்படி கையை வைத்து நிற்கிறது யூ ஆர் ஓப்பனிங் த டோர் ஃபார் த ஹெவன்லி பிளெஸிங் டு கம் இன். உங்கள் வாசல் ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் திறந்த வாசலோடு நிற்கணும். ஆண்டவர் நிறைய நன்மையை கொண்டு வந்து கொடுக்க விரும்புகிறாரு. ஆனால் கதவு பூட்டி இருக்குது. எப்படி பூட்டிருக்கு தெரியுமா? நீங்களே உங்களுக்கு சொன்ன நெகட்டிவ் வார்த்தை, எதிர்மறையான வார்த்தை. நான் எனக்கு உருப்பட மாட்டேன், நான் விளங்க மாட்டேன், எதுவும் உருப்படாது, எனக்கு எதுவுமே ராசி கிடையாது, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், முன்னேறாது, நல்லா இல்லை, ஐ எம் நாட், நான் நல்லா இல்லை, நான் படிக்கலை, நான் அழகா இல்லை.
இப்படின்னு சொல்லி உங்களை குறித்தே நீங்கள் சொன்ன எதிர்மறையான வார்த்தையினால உங்கள் வாசலை நீங்கள் பூட்டி வச்சிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாசல் இரவும் பகலும் திறந்திருக்கட்டும். இன்றைக்கி அந்த நெகட்டிவாக பேசின எல்லாவற்றையும் இன்றைக்கி நீங்கள் அன்லாக் பண்ணணும். எந்த வார்த்தையை கொண்டு நாம் சாத்தானுடைய கதவை திறக்க முடியும், அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கைக்கே நீங்கள் பூட்டு போட்டிருக்கிறீங்க. இன்னும் சிலர் அவருடைய பிள்ளைங்க மேலே வார்த்தையை பேசி பூட்டி போட்டிருக்கிறாங்க. பெற்றோர் பிள்ளைங்க மேலே, பிள்ளைங்க பெற்றோர் மேலே, அண்ணன் தம்பி மேலே ஒருத்தரை பார்த்து நெகட்டிவாக பேசின, இது ஒன்று தத்தி, இது புத்தியே கிடையாது, ஒன்று நீ ஏன் முன்னேற மாட்டேன், நீ எங்கே உருப்பட போகிற, இப்படி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நாமே போட்டுக்கொண்ட பூட்டுக்கள். இப்போ கர்த்தர் சொல்றாரு, வாசிங்க அந்த வசனத்தை கடைசியில், உன் வாசல் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் எதுக்கு திறந்திருக்கணும்? ஜாதிகளுடைய பலத்த சேனை உள்ள வரணும். நிறைய பிளஸ்ஸிங் உள்ள வராது முடியாதபடிக்கு நீயே பூட்டி வச்சுக்கிற. யூ ஷட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே லிமிட் பண்ணிட்டீங்க, உங்களை நீங்களே மட்டுப்படுத்தி வச்சுக்கிறீங்க. உங்களை நீங்கள் பெருசாக எண்ணவே முடியல உங்களால். டோன்ட் லிமிட் காட் அப்படிங்கிறாங்க. அப்படி மட்டும் உங்களுடைய பாருங்களேன், உங்களுக்கு ஒரு 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 லிமிட்டில் இருக்கிறீங்க நீங்கள், கணவன் மனைவி பிள்ளைங்க. இந்த லிமிட்டுக்கு மேலே உங்களால் ப்ராடாக சிந்திக்க முடியல. அது ஒரு லிமிட்டேஷன் மைண்டில், ஒரு பாவர்ட்டி மைண்டு. இன்னைக்கு ஆண்டவர் அதை உடைக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்கள் இன்னைக்கு திறக்க போகிறீங்க. என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. ஐ ஆம் ரெடி டு ரிசீவ் த ஹெவன்லி பிளஸ்ஸிங். நான் தேவனுடைய நன்மையை பெறுவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நான் எனக்கு நானே பேசிக்கொண்ட எல்லா நெகட்டிவ் வார்த்தையை நான் கேன்சல் பண்ணுறேன், வாபஸ் பண்ணுறேன். அதெல்லாம் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறீங்க. கர்த்தர் ஒரு ஃப்ளட் கேட் ஓப்பன் ஆகுது. அல்லேலூயா. பரலோகத்தின் மதகுகளை ஆண்டு திறக்க போகிறாரு. அல்லேலூயா. ஆகையால உங்களுக்கு நீங்களே பூட்டி போட்ட அந்த கதவுகள் நீங்கள் திறக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆதியாகமம் 12:8 பாருங்க. ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் முக்கியமான வாக்குத்தத்தம் இதை. நிறைய நேரம் பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், இதை தான் நம்ம பார்க்குறோம். ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். 12:2 வாசிங்க. பின்பு அவன் அவிடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். என்னைய பாருங்க. ஆபிரகாம் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ண உடனே போய் பெத்தேலில் போய் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை செஞ்சானா, தொழுது கொண்டான். பலியை கொடுத்துட்டு இப்படி கையை திறந்துருப்பாங்களாம். இந்த தொழுது கொண்டான்ங்கிறது அவன் வாசலை திறந்து நிற்கிறான். இவன் அங்கே நின்று வாசலை திறந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருவதற்கு திறந்து ஜெபித்த அந்த ஆராதனை தொழுகை எங்கே போச்சுன்னா, அவனுடைய பையன் ஈசாக்கு, அவனுடைய பையன் யாக்கோபு. நல்ல கவனிங்க. இவன் ஒரு நீதிமான், இவனுடைய பிள்ளை ஈசாக்கு ஒரு நீதிமான். அவனுடைய பேரா இருக்கான் பாருங்க, யாக்கோபு நீதிமான் கிடையாது, அவன் எத்தன். ஆனால் அந்த எத்தன் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவன் வர்றான். வாசிங்க அந்த வசனத்தை. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். எந்த இடம் தெரியுமா? ஆபிரகாம் எங்க தொழுது கொண்டானோ அந்த இடத்துல வீட்டை விட்டு பயந்து ஓடி போகும்பொழுது, அண்ணனுக்கு பயந்து ஓடி போகும்போது தற்செயலா கல் வச்சு படுத்த இடம் எந்த இடம்? அவங்க தாத்தா வர்ஷிப் பண்ண இடம். அந்த இடத்துல வந்த உடனே ஒரு என்கவுண்டர் நடக்குது. அதுக்கு முந்தின வசனம் படித்தீங்கன்னா, சொப்பனத்தை பார்க்குறான், வானம் திறந்து இருக்கிறது, ஒரு ஏணி அங்கே வச்சிருக்குது, தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிற. அங்கே மேலே நின்றுக்கிட்டு கர்த்தர் சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஏங்க நீ எத்தனுங்க? நான் ஆபிரகாம் ஈசாக்கு தேவன். ஆனால் நீ எத்தன்? ஆனால் உன்னை நான் பிளஸ் பண்ணுறதுக்கு காரணம், உங்கள் தாத்தா இந்த இடத்துல வர்ஷிப் பண்ணாரு. கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவர் கையை விரிச்சு நின்னாரு, வாசலை திறந்து நின்னாரு. அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு பேரன் நல்லவன் கிடையாது, ஒரு எத்தன். அவனுக்கு ஆண்டு என்கவுண்டர் பண்றாரு. நீ படுத்திருக்கிற பூமியை தருவேன், உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார்னா பைபிளில் நிஜமாக நிரூபித்து காட்டியிருக்கிறாரு. ஆபிரகாம் பலிபீடம் கட்டின அந்த இடம்தான் யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்பட்டு பெத்தேலாக அந்த வீடு மாறியது. அந்த இடத்துல தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினான். அந்த இடத்துல தான் இன்றைக்கும் தேவாலயம் இருக்குது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வாசலை திறக்கணுங்கிறது தொழுது கொள்வது என்பது உங்கள் சந்ததிக்கே நீங்கள்
ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் வாங்கி வைப்பது. இப்படி வாக்கு சொல்ல பாருங்க, நீங்கள் இங்கே சபையில் ஆராதிக்கிறீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைங்க சபைக்கு வரல. உங்கள் பேர பிள்ளைங்க இன்னும் மோசம், ரொம்ப லெத்தாச்சிக்கு ஆகிப்போச்சு. அவங்க வந்து எங்கேயோ சுற்றிட்டு இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, எங்கே சுற்றினாலும் ஒரு நாள் எங்கே வருவான்? எங்கே வருவான்? ஆண்டவர் அவனை பிடிப்பார். அவன் ஏமாத்திட்டு தான் ஓடுறான், ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் பிடிச்சார். இன்றைக்கு ஆராதிக்கிற உங்கள் பிள்ளைங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், கர்த்தர் உங்களை விட மாட்டார். அல்லேலூயா. அவங்களை பெருக பண்ணுவார். நல்லவனாக இருக்கிறனால இல்லை, நீங்கள் தேவனோட உடன்படிக்கையில் இருக்கிறனால. ஆகையால ஆபிரகாமுடைய இந்த தொழுகை அவனுடைய பேரனுக்கு என்கவுண்டர் கொடுக்குது. சந்ததிக்கு சத்துருவின் வாசலை சுதந்திரிப்பதற்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. இங்கே தான் யாக்கோபு தேவனை சந்திக்கிறான். இது வானத்தில் வாசிங்க, சூப்பராக இருக்கும். 16. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவர் வானத்தின் வாசலை திறப்பார். கேட் ஆஃப் ஹெவன் அப்படி பேர் வைக்கிறான். இது பெத்தேல் அப்படின்னு பேர் வைக்கிறான். இது தேவனுடைய வீடு அப்படிங்கிறான். கல்லை நட்டி எண்ணெயை மேலே ஊற்றி நான் பத்திரமா போயிட்டு திரும்பி வந்தேன்னா இந்த கல் தேவனுக்கு என்னவா இருக்கும்? வீடாகுன்னு சொல்லி பெத்தேல் பேர் வைக்கிறான். அதான் தேவனுடைய பெத்தேல் அப்படின்னா, பெத்துனா வீடு, ஏல்னா கடவுள், கடவுளுடைய வீடு, தேவனுடைய வீடு. இது வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு நிலமாக, ஒரு பூமியாக, ஒரு வீடாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்கிறாரு, யோவான் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு பார்த்த அதே தரிசனத்தை இயேசு பேசுகிறாரு. பின்னும் அவன் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது அங்க அவன் பார்த்த வாசல் சொல்றாரு. இப்ப பழைய ஏற்பாட்டில் வந்து ஒரு இடம் தான் வாசல், புதிய ஏற்பாட்டில் இயேசுதான் வாசலாக இருக்கிறார். கையை தட்டுங்க. அல்லேலூயா. என் வழியாகத்தான் தேவதூதர்கள் ஏறுகிறதும், நானே வாசல் அப்படின்ட்டாரு. ஐ ஆம் த கேட். என் வழியா ஒருத்தன் உள்ள போனா உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல். இப்போ அது தேவனுடைய வீடுன்னு சொன்னாங்களா? இப்போ நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டில் நீங்களே தேவனுடைய வீடா இருக்கிறீங்க. கையை தட்டுங்க. அல்லேலூயா. நீங்களுடைய தேவனுடைய வீடா இருக்கிறீங்க. நீங்க போய் எங்க போய் நின்னாலும் பரலோகம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் தான் பெத்தேல். பெத்தேல்ல போனா தான் தேவன் தரிசனம் வர்றார், தேவதை ஏறாருங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்றாரு, நான் நடமாடிட்டே இருக்கிறேன், நான் எங்கே போனாலும் எனக்கு என்ன திறக்கும்? நானே வானத்தின் வாசலா மாறி இருக்கிறேங்கிறாரு. அடுத்தது உங்களை வீடாக்கிட்டாரு. இப்போ நீங்க எங்கே போனாலும் சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் நடக்கும். கை தட்டுங்க. அல்லேலூயா. உங்களை இப்படி சொல்றேன் பாருங்க, இந்த வார்த்தை, உங்களை சந்திக்கிற எந்த நபரும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தினால் சந்திக்கப்படுவார்கள். இயேசு சந்திச்ச எல்லாரும் தான். அங்கே ஒரு இடத்துல அற்புதம், இங்கே ஒரு நபரில் அற்புதம். இன்றைக்கு உங்கள் மூலமாக, எங்கள் மூலமாய், என் மூலமாய் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அடைச்ச கதவை திறக்க சாவி கொடுப்பாரு. திறக்க முடியலன்னா அடித்து உடைப்பார். அடுத்தது, நீங்களே உங்கள் வாழ்க்கையை பூட்டி வைக்காதீங்க, என்ன செய்யுங்க? திறந்து வைங்க. அடுத்தது இங்கே போட்டிருக்குது, பழைய ஏற்பாட்டில் தாத்தாவுடைய ஆராதனை பேரனுக்கு என்கவுண்டர் கொடுத்தது போல உங்களுடைய ஜெப வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையின் கதவை திறந்து விடும். அல்லேலூயா. சங்கீதம் 24, 8, 9, 10. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். எட்டர்னல் கேட் ஓப்பன் ஆகட்டும். இப்போ முன்னாடி வந்து கதவை ரெண்டா திறக்கிற கதவு இருக்குது, ஒரு கதவு இருக்குது. இப்போ ஒரு கதவு வந்து இருக்குது. சில பெரிய பெரிய மாலுக்கு போனீங்கன்னா நீங்கள் போய் நின்னாலே கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக கதவு, இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் மேலே இருக்கிற அனாயிண்டிங் என்னன்னா, நீங்கள் போய் நின்னாலே கதவுன்னு செய்யும். கைத்தட்டு, கதவு. அடுத்தது இன்னொரு கதவு இருக்குது, மேலே ஷட்டர் நிச்சயம் மேலே இழுத்து முடிடுவான்.
கர்த்தர் சொல்றாரு, வாசல்களை தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா. இங்க வாசலை திறக்கிறதுக்கு வேர்ட் ஆக்டிவேஷன். இங்க வாசலை பார்த்து என்ன செய்யுங்க, பேசுங்க. என்ன பேசுங்க? வாசல்களே உயருங்கள், திறவுங்கள், அநாதி கதவுகளே திறவுங்கள். யார் வரா? அப்போ உங்க அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்னால நின்று கர்த்தர் சொல்றாரு, இந்த மலையை பார்த்து நீ பேசு, இந்த இடத்தை விட்டு அப்புறம் போன்னு சொல்ல உனக்கு அப்படியே நடக்கும். கர்த்தர் சொல்றாரு, உங்க வாயில கதவை திறக்கிற அபிஷேகத்தை, அதிகாரத்தை வச்சுக்கிறேன். அல்லேலூயா. திறப்பீங்க. நீங்கள் பேசும் பொழுது கதவுகள் திறக்கும். கடைசியா ஒரு சாவி, பரலோகத்தின் பலகடியை திறக்கிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதுல போட்டிருக்குது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் படித்த தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கேட் ஆஃப் ஹெவன், பரலோகத்தினுடைய பண்டக சாலை திறக்கிற ஒரு சாவி தசம பாகம். அந்த தசம பாகத்தை நம்ம கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எமர்ஜென்சியே வராது. ஒரு ஆமே சொல்லுங்க, தேவையில்லாமல் எமர்ஜென்சியான செலவுகளே வராது. அடுத்தது பண்டக சாலைகளை கத்த திறப்பார். நாம கொடுத்தது, விதைக்கிறது ஒரு விதை, அறுக்கிறது 30, 60, 100. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அபண்டன்ஸ் ஃபைனான்சியல் பிளெஸிங்க்கு ஒரு பெரிய கீ என்ன அப்படின்னா டைத் அண்ட் ஆஃபரிங். நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குற தசம பாகம், காணிக்கிறது எல்லாம் உங்களுக்கு நீங்களே கதவை திறந்து எடுத்துக்கொள்ளுகிற ட்ரெஷரி கீ. ஆகல உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் சொல்றாரு, இஃப் யூ ஹேவ் அ நீட் சோ எ சீடு. உனக்கு ஒரு தேவை இருக்குதா, ஒரு விதை. உனக்கு ஒரு தேவை இருக்குதா, காணிக்க விதை. காணிக்க கதவை திறக்கும். நான் இப்போ சமீப காலத்தில் நான் தசமமாக கொடுக்குறேங்க, மாதம் ஒழுக்கமாக கொடுக்குறேங்க. நான் அதை கொடுத்த பிறகு நான் பார்க்குறேன், எனக்கு மாதத்தில் எவ்வளோ தேவை வந்தாலும் அதெல்லாம் ஆண்டு சூப்பர் நச்சு சந்திக்கிறார், ஒரு லேக் இல்லை. அல்லேலூயா. அப்போது தசம பாகம் ஒரு திறவுகோல் சாவி. உங்கள் வாழ்க்கையில் ஃபைனான்ஸில் நீங்கள் முட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த சாவியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஆண்டோட கேட்கலாம், உரிமையாக கேட்கலாம். ஏன்னா அடுத்த வசனம் போட்டிருக்குது, அடுத்த வசனம் என்ன போட்டிருக்குது, அதனால் இல்லை அந்த வசனம் போட்டு, அதனால் என்னை சோதித்து பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாரு. போட்டுக்கிட்டு அது வந்து இன்ட்ரெஸ்டோடு வருதா, இல்லைன்னா வராமல் இருக்குதா, இல்லை கம்மியாக வருதா, நீ டெஸ்ட் பண்ணி பாருங்கிறார். அடுத்தது உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வராது. அடுத்த வசனம் அதுதான், பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களே, உங்களுடைய ஃபைனான்ஸை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். தேவையில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு செலவு வராது, தேவையில்லாமல் எமர்ஜென்சியாக அன்வான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் உங்கள் வீட்டில் வராது. எல்லாம் உங்களுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுற பணம் தான் உள்ள இருக்குமே தவிர ஆஸ்பத்திரிக்கு தண்டல்காரனுக்கு வட்டிக்காரனுக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எவ்ரிதிங் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு தேவன் அந்த சாவியை உங்கள் கையில் கொடுக்க விரும்புகிறார். எதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? கண்களை மூடி ஹல்லேலூயா எளிமை நின்று கர்த்தர் கேட்குற, ஆண்டவரே, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூமியில் எதை கட்டுவியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், எதை கட்டவிழ்ப்பியோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி நான் 2 காரியம் சொல்ல போகிறேன். ஒன்று, சாத்தான் அடைத்து வைத்த கதவை நீங்கள் இன்றைக்கி ஆசீர்வாதத்தின் கதவை நீங்கள் திறக்க போகிறீங்க. உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை அடைத்திருக்கிற சாத்தானுடைய எல்லா அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கிற சாவி உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் திறக்கிறது எதுவோ திறக்கப்பட்டிருக்கும், நீங்கள் அடைப்பது எதுவோ அது அடைக்கப்பட்டிருக்கும். கைகளை உயர்த்தி ஆமென். ஆண்டவரே, உங்கள் வாசலை பூட்டாதீங்க, சாத்தானுடைய வாசலை பூட்டுங்க. சாத்தான் பூட்டி வைத்த வாசலை திறங்க. ஆனால் உங்களுக்கு நீங்களே பூட்டி வைத்த வாசலை இன்றைக்கி திறக்கும்படி கர்த்தர் சொல்ல, கையை ஊற்றி, ஆண்டவரே, நான் பேசின எதிர்மறையான வார்த்தையினால் எனக்கு நானே அடைத்து வைத்த எல்லா கதவுகளையும் நான் இன்றைக்கி திறக்கிறேன். ஆண்டவரே, என் மேலே நான் பேசின நெகட்டிவ் வேர்ட்ஸ், எதிர்மறையான வார்த்தை உங்கள் கணவன் மேலே, மனைவி மேலே, பிள்ளைங்க மேலே, உங்கள் பெற்றோர் மேலே பேசின வார்த்தையெல்லாம் இன்றைக்கி வாபஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் இன்றைக்கி யாருடைய வித்ட்ரா பண்ணுங்கள், அதை டெலீட் பண்ணுங்கள், அதை இன்றைக்கி நீங்கள் கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த வேளையில் உங்கள் வாழ்க்கையில் அந்த அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் ஒரு கதவை உங்களுக்கு திறக்க சாவியை உங்கள் கையில் கொடுத்துக்கிறாரு.
நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அது மட்டுமல்ல, சில ஆசீர்வாதத்தின் தடைகளை திறக்க முடியலன்னா கர்த்தர் வெண்கல கதவை உடைப்பார், பிரேக்கரா மாறுவார். கீயை தந்தவர் கீ திறக்கலைன்னா அதை உடைச்சு தருவார். ஹல்லேலூயா. வெண்கல கதவை உடைச்சு இருப்பு தாழ்ப்பாக முறித்து அந்த காலத்துக்கு பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுக்கிற தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைத்த கதவுகள் திறக்கப்படுக சொல்லுங்கள். வாசல்கள் உயர்ந்திருப்பதாக. கதவுகள் திறக்கிறேன். நான் இரவும் பகலும் கையை வைத்து சொல்லுங்கள், இப்படி கையை நீட்டி, ஆண்டவரே என் ஆசீர்வாதத்தின் வாசல் இரவும் பகலும் திறந்திருக்கு ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறேன், நைட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிளெஸ்ஸிங் வரும். உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வந்து விழும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய ஜிபேல காசு வரும். இல்லையா? ஆமென். யாக்கோபு தூங்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் கதவை திறந்தார். சொப்பனத்தில் திறந்த வானத்தை அவன் பார்த்தான், பரலோகம் திறந்திருக்கிறத பார்த்தான். இல்லையா? நீங்கள் தூங்கும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கதவை திறப்பார். இல்லையா? ஆமென், அல்லேலூயா. தாவீதின் திறவுகோலை உன் கையில் தருவேன். ஹல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூட அப்படி திறந்து வச்சிருவேன். நிரந்தரமாக திறந்து வைக்கிற ஒரு கதவு கத்தத்தரார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உங்கள் வாயிலிருந்த வார்த்தைகள் கதவுகளை திறக்கும். பலருடைய கதவுகளை திறக்கும். உங்கள் பிள்ளைங்க மேலே வாசலை திறந்து வைங்க. ஆபிரகாமுடைய வொர்ஷிப் அவனுடைய பேரனுக்கு கதவை திறந்து கொடுத்தது. ஹல்லேலூயா. எத்தனை இருந்த யாக்கோபை கர்த்தர் சந்தித்து அவனை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றினது போல உங்களுடைய ஆராதனை வாழ்க்கை உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உங்கள் வாயிலிருந்து வாசலை திறக்க முடியும். உங்கள் வார்த்தையினாலே வாசலை திறக்க முடியும். ஹல்லேலூயா. தசமபாக ஒரு திறவுகோல். ஹல்லேலூயா. உங்களுடைய ஃபைனான்ஸை ஓப்பன் பண்ணுற, பரலோகத்தினுடைய பிளெஸ்ஸிங்கை ஓப்பன் பண்ணுற ஒரு கீ தசமபாக காணிக்கைகள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை அது உங்களுக்கு தடுமாற்றமாக இருந்த ஆண்டவருடைய உதவியை கேளுங்க. ஆண்டவர் ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே, அதில் நான் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை கேளுங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவியானவர் இந்த காலவேளை ஹல்லேலூயா ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். எஸ், ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா. ஒரு சைரஸ் அனாயிண்டிங்கை கர்த்தர் வைக்கிறேன்னு சொல்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை வைத்து அனாயிண்டிங் ஆஃப் சைரஸ். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக கதவுகள் திறந்து தான் இருக்கும். அவன் வந்தா தானா கதவு திறக்கும். சில மாலில் போனீங்கன்னா எப்படி கண்ணாடி கதவு தானா திறக்குதோ, அதே போல நீங்க உங்க மேல் இருக்கிற அபிஷேகம் நீங்க போகும்போது எல்லா கதவுகளும் தானாய் திறக்கும். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் அந்த திறந்த வாசல் மேலும் அபிஷேகம் தருபடியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஆமென், 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 ஆமென் ஆண்டவரே. ரெண்டு காரியம் செய்ய போகிறேன். முதலாவது, உங்களுக்கு கையில் இப்போ சாவியை கொடுக்குற ஒரு அனாயிண்டிங்கை நான் இப்போ டிக்ளேர் பண்ண போகிறேன். கைகளை வைத்திருங்க. உங்கள் சகோதரிகள் கையில் வந்து பாஸ்டமாக கையை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. உங்கள் உடம்பில் இனி வியாதி வரக்கூடாதுன்னு கதவை அடைக்க போகிறீங்க. கையை வைத்துங்க. என் குடும்பத்துக்குள்ளே இனி வியாதி வரக்கூடாது. வியாதியின் கதவை அடைக்கிறேன். அதில் தரித்திரத்தினுடைய கதவை அடைக்கிறேன். தேவையில்லாமல் கடன் வாங்குற அந்த கதவை நான் இன்னைக்கு அடைக்கிறேன். என் வீட்டுக்குள்ளே நீ கடன் வரக்கூடாது. நான் கடன் வாங்க மாட்டேன். ஹல்லேலூயா. சண்டையை உண்டு பண்ணுகிற அந்த சண்டையின் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த ஆவிக்கு நான் கதவை அடைக்கிறேன். ஹல்லேலூயா. தரித்திரத்தின் ஆவிக்கு கதவை அடைக்கிறேன். வியாதியின் ஆவிக்கு நான் கதவை அடைக்கிறேன். என் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருகிற எல்லா குழப்பத்தின் ஆவிக்கு நான் கதவை அடைக்கிறேன். நீங்கள் எதை கட்டுறீங்களோ அதை கட்டப்பட்டிருக்கோம். வியாதியின் கதவை கட்டுறேன் ஆண்டவரே. தரித்திரத்தின் கதவை அடைக்கப்படுவதாக. எல்லா சமாதானத்தை கெடுக்கிற சண்டையின் கதவுகள் அடைக்கப்படுவதாக. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் எல்லா ஹல்லேலூயா எதிர்மறையான கதவுகள் அடைக்கப்படுவதாக. கத்த சொல்றாரு, உன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கையை வைத்து. ஹல்லேலூயா. நீங்க இப்ப கதவை அடைச்சதுனால கத்த சொல்றாரு, இனி வாதம் உன் வீட்டுக்குள்ள வராது, தரித்திரம் உன் வீட்டுக்குள்ள வராது. அந்நியன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. துஷ்டன் இனி உன் வாழ்க்கையில கடந்து வருவதில்லை. சங்கார தூதன் உன் வீட்டுக்குள்ள வர முடியாது. கரங்களை தட்டி இரத்த கோட்டைக்குள்ளே வைத்திருக்கிறா. அக்கினி மதிலா உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறா. ராமா காபா ராபோ ஷபர பல பல பலபா. உங்க பிள்ளைகள் மேல நான் ஆசீர்வாதத்தை சொல்றேன். உங்க பிள்ளைகள் மேல இனி சாத்தான் உங்கள் பிள்ளைகள் மேல் வியாதியை கொண்டு வர முடியாது. உங்க பிள்ளைகள் மேல இனி ஒழுங்கினத்தை கொண்டு வர முடியாது. முரட்டாட்டத்தை கொண்டு வர முடியாது. கீழ்ப்படியாமை கொண்டு வர முடியாது. உங்க பிள்ளைகள் மேல இனி அவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. சாத்தனுடைய எல்லா கதவுகளையும் அடைக்கிறோம் ஆண்டவரின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்றேன். சபைக்குள்ள நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் போறோம். சபைக்குள்ள ஆராதிக்கவே வர முடியாதபடி விசுவாசிகளை பிசாசு
அடைத்து வைத்திருக்கிறான். கர்த்தர் சொன்னாரு, நீ இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் சபையா நின்று ஜெபம் பண்ண போற. சபைக்கு வராதவங்க, உங்க கணவன் மனைவி யாரெல்லாம் சபைக்கு வரலையோ, பிள்ளைங்க, இன்னும் அவங்க எல்லாரும் இந்த ஏரிக்கரையை கர்த்தர் கொண்டு வரப்பா. கைகளை வைத்து இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு சபை ஆராதிக்க வர முடியாதபடி அநேக விசுவாசிகள் தடைபட்டு போகிற, அவர்களை தடுக்கிற அந்த கதவுகள் உடைக்கப்படுவதாக, அந்த அரண்கள் உடைக்கப்படுவதாக, அந்த சங்கிலியை நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே. விடுதலையோடு சபைக்கு ஓடி வருவார்களாக, ஆராதிக்க ஜனங்கள் வருவார்களாக, விடுதலையோடு உம்மை ஆராதிப்பார்களாக. வாசல்களை உயருங்கள், அநாதி கதவுகளை திறவுங்கள், மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிப்பா. கரங்களை தட்டி கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஹல்லேலூயா செய்கிறபடியால் உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன் ஆண்டவரே. சைரஸ் அனாயிண்டிங் எல்லாரும் மேலே வச்சபடியா நன்றி. கர்த்தர் சொல்றாரு, இனி நீ வீட்டுக்குள்ள போய் கையை உயர்த்தினாலே, அது பாத்ரூம்ல நின்று கையை உயர்த்தினாலோ உனக்கு வாசல் திறக்கும், பரலோகம் உனக்கு திறக்கும், ரெஸ்பாண்ட் பண்ணும். நீ படுத்து கிடந்தது ஜோமனாலும் கர்த்தர் உனக்கு ஜெபத்தை கேட்பாரு. அந்த ஏணியை பார்ப்ப, யாக்கோபு தலக்காணியில் அந்த ஏணியை கர்த்தர் காட்டுவார்னா, உன்னுடைய பெட்ரூம்ல கர்த்தர் ஏணியை திறப்பார். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்திலே திறக்கப்பட்ட வானத்துக்காய் நன்றி ஆண்டவரே. நன்மைகள் பெருகுவதாக. பா, இந்த நாளில் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் இந்த அனாயிண்டிங்கை வச்சபடியால், இந்த சாவியை கையில் கொடுத்தபடியால் நன்றி ஆண்டவரே. இவங்க கையில் சாவி இருக்கிறதுனால இவங்க எந்த கதவையும் திறப்பாங்க, எந்த கதவையும் உடைப்பாங்க. அதிகாரத்தோடு காரியங்களை பயன்படுத்தும் பொழுது அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் ஜெபங்களை எல்லாம் கேட்படியா நன்றி 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 ஆண்டவரே. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாய் தந்து பாடுங்க. ஓ, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமி. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, பவன் பூமியில். ஓ, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நாசியின் சுவாசத்த செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவர். பாடுங்க. ஓ, நாசியின் சுவாசத்த செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி
வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. ஓ தேவனை, ஆமே, பவுலும் சீலாவும் சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோ. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோ. திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஓ இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நல்ல கரங்களை தட்டி தேவன் எல்லா கிடைத்த வாசலை திறந்தபடியால் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் முதல் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். தாவீதின் திறவுகோலை உன் கையிலே வைத்திருக்கிறான். தகப்பனை இந்த நல்ல கால விலங்கு ஆலயத்திலே கொண்டு வந்து துதிக்கவும் ஜெபிக்கவும் ஆவியானவர்களோடு பேசுகிற நேரடியான வார்த்தைகளுக்காக நன்றி. அப்பா, யார் யாருக்கு உடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட ஒரு உணர்வோடு இந்த ஆலயத்துக்குள்ள வந்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறபடியால், அடைக்கப்பட்ட வெண்கல கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கிறபடியால், பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்தபடியால் நமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்களுக்கே போட்டுக்கொண்ட எல்லா பூட்டப்பட்ட கதவுகள் திறந்திருக்குது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்தின் கதவுகளை திறக்கிற சாவியை தந்திருக்கிறேன். ஒவ்வொரு இந்த நாளிலிருந்து திறந்த வாசலை அனுபவித்த சாட்சியோடு உம்மை மகிமைப்படுத்த உதவிச்சிங்க. சபை ஒழித்து பொறுப்படுத்திக் கொள்ள ஜனத்தை ஆசீர்வதித்து இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்வோமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நாம் ஒருவன் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.